ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்னைக்கு சம்மர் கிராஃப்ட் கார்னிவல் டே 2ல ஒரு க்யூட்டான டெடி பேர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கிராஃப்ட் பேப்பர் மட்டும் இருந்த போதும். இது மாதிரி ஒரு பெரிய A4 ஷீட் சைஸில் இருக்க கிராஃப்ட் பேப்பர் வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணி இது மாதிரி கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வரைய வரல அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்து கூட நீங்கள் இது மாதிரி ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிள் ஷேப்ல வந்து ஒரு பெரிய சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கணும். ப்ரோ சர்க்கிள் இருக்கும்ல, அத வச்சு ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணி நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஹார்ட் எந்த சைஸ் கட் பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சர்க்கிளும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஐக்கு குட்டியா 2 அ பிளாக் கலர் சர்க்கிள் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இத எப்படி அசெம்பிள் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹார்ட் மேல க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இன்னொரு ஹார்ட்ட அது மேல வச்சு பேஸ்ட் பண்ணிறணும். இப்போ சர்க்கிள அதுக்கு மேல வச்சு பேஸ்ட் பண்ணணும். நீங்க சிசர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. கைய வந்து கட் பண்ணிக்காம. அப்படி இல்ல அப்படின்னா, உங்க பேரண்ட்ஸ்ட்ட குடுத்து கட் பண்ணிட்டு, அப்புறமா நீங்க ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணுங்க. அப்படி இல்ல நீங்களே கட் பண்ணணும் அப்படின்னா, கிட்ஸ் சேஃப் சிசர் இருக்கும். அத யூஸ் பண்ணி கட் பண்ணுங்க. இது மாதிரி 2 கலரையும் ஜாயின் பண்ணி காது மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வாய்க்கு ஒரு பெரிய ஒயிட் கலர் சர்க்கிள க்ளூ அப்ளை பண்ணி சென்டர்ல ஒட்டிறலாம். அந்த ஒயிட் கலர் சர்க்கிள்க்கு மேல கொஞ்ச தூரத்துல இப்ப பிளாக் கலர் டாட் வச்சா நமக்கு கண்ணு மாதிரி அழகா வந்துரும். அதே மாதிரி இன்னொரு சைடும் வச்சிடலாம். இப்போ மூக்குக்கும் அதே மாதிரி பிளாக் கலர் சர்க்கிள வந்து ரவுண்ட் சர்க்கிள் வந்து வச்சிடலாம் க்ளூ அப்ளை பண்ணிட்டு. இப்போ குட்டியா வாய் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது சைஸ் எதுவுமே நான் வந்து சொல்லல. ஏன்னா, நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சின்னதா வேணுனாலும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இந்த பேங்கிள் சைஸ் தான் எல்லா சர்க்கிளுமே கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சைடு வந்து கட் பண்ணாம பேப்பர 2ஆ மடிச்சு 2 பேப்பரையும் இது மாதிரி சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ற மாரி இருக்கும். மேல அட்டாச் ஆயிருக்கறனால. இப்போ ஒரு சைடு க்ளூ அப்ளை பண்ணி டெடி பேரோட சென்டர்ல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, இப்போ உங்களுக்கு உள்ள ஏதாவது எழுதணும் அப்படின்னா, எழுதி நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு ஹேப்பி பர்த்டே அப்படின்னா, நீங்க வந்து நீங்களே இது மாதிரி ரெடி பண்ணி பிரசன்ட் பண்ணலாம். அப்போ வந்து அவங்களும் ஹேப்பியா இருப்பாங்க. உங்களுக்கும் உங்க கையால குடுத்தா ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ இந்த ஒயிட் கலர் சர்க்கிள்க்கு மேல எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கிறனால, நான் குட்டியா ஒரு ஹார்ட் ஷேப் கட் பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். அப்படி இல்ல நீங்க அழகா டிரா பண்ணுவீங்கன்னா, நீங்களும் வந்து டிரா பண்ணிக்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி